தமிழ் திரைப்படத்துறையில் அண்மை காலமாக வாய்ப்புகள் பெருகி வருகின்றன. இதனால் மாணவர்களிடையே நடிப்பை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பெருகி வருகிறது. இந்த நடிப்பு பயிற்சி தமிழ்நாட்டின் பிரபலமான பொறியியல் கல்லூரி ஒன்றில் நடைபெறுகிறது. பயிற்சி பெறும் அனைவரும் பொறியியல் மாணவர்கள். நடிப்பை சொல்லித் தருகிறவர் ரேஜிங் புல் நடிப்பு பள்ளியின் இயக்குநரான ஜாக் பிரபு. ராஜீவ் மேனன் தொடங்கிய நடிப்பு பள்ளி ஏவிஎம்மில் சில மாதங்களுக்கு முன்பு அரசு எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியின் முன்னாள் ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட நடிப்பு பள்ளி என்று நடிப்பு பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அந்த பேக்ரவுண்டில் இருந்து இல்லை பெரிய படித்தவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வரது இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். ஸோ அதுக்கு ப்ராப்பராக படிச்சுட்டு வரவங்க இருக்கிறாங்க. படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில் வந்துட்டு ட்ரெயின் ஆகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு தயக்கம் இல்லை. நிச்சயமாக அந்த அப்ரோச் மாறிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஆக்டிங்கை வந்து பேஷனேட்டாக இன்ட்ரெஸ்டோட வராங்க. நடிப்பை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வு அதிகமாகி வருகிறது. அதன் வெளிப்பாடுதான் நடிப்பு பள்ளிகளின் தோற்றம். தமிழ் திரைப்படத்துறையில் குறிப்பிட்ட ஹீரோக்கள் தான் நிலைக்க முடியும் என்ற நிலை மாறிவிட்டது. புதியவர்களுக்கு எப்போதும் வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்ந்து நிலைநாட்டப்பட்டு வருகிறது. இதுவும் மாணவர்கள் நடிப்பு திறனை முறைப்படி வளர்த்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா சாமானியன் கூட இப்போ யார் வேணால் நடிக்க வரலாம். முதல்லலாம் இப்போ என்னோடய அப்பாவோ இல்லை யாரோ ப்ரொடியூசரோ ஆக்டரோ இருக்கணும், அப்போ தான் உள்ளே வர மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு கேமரா இருந்தால் யார் வேணால் ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்போ யார் வேணால் உள்ளே வரலாம். அது நான் முறைப்படி கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயாரிப்பாளர் நடிகரின் குழந்தைகள்தான் நடிக்க முடியும் என்ற காலம் மலையேறிவிட்டது. இப்போது திரையுலகின் கதவுகள் திறந்துவிட்டன. நடிப்பு என்பது பிறவி திறமை என்கிற நம்பிக்கை தகர்ந்திருக்கிறது. இதுவும் இன்னும் ஒரு தொழில்தான் என்கிற புரிதல் அதிகமாகி உள்ளது. இதனால்தான் நடிப்பு திறனுக்கான பயிற்சி நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது.